மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. இந்த பாடலை கேட்டுட்டு இந்த சிகரெட் அமுச்சு போட்டு வாங்கின டிக்கெட்டை கிழிச்சு போட்டு திரும்ப ஒரு கம்பெனிக்கா தேடி அலைஞ்சு மிகப்பெரிய கவிஞனாக வலம் வந்தார். இந்த வாழ்க்கை போராட்டமான வாழ்க்கை இல்லைங்க, போராட்டம் இருக்கும் தான், ஆனால் நிம்மதியான நல்ல வாழ்க்கைன்னு சொல்லி பிரீத்தி முடிச்சிருக்கிறாங்க. இல்லவே இல்லைங்க, கடைசி வரைக்கும் நாங்க போராடிக்கிட்டு தான் இருக்கிறோம். என்னங்க வாழ்க்கை இதுன்னு சொல்லி இந்த வாழ்க்கை போராட்டமான வாழ்க்கை தான், பூந்தோட்டம்லாம் இல்லைன்னு மறுப்பு கருத்து தெரிவிக்க ஜிஎஸ்டி குழுமத்தினுடைய தலைவர், ஜிஎஸ்பி ஃபவுண்டேஷனுடைய நிறுவனர், சேவை செம்மல் அருமை சகோதரர் கணேஷ் சசிகலா அவர்களை உங்கள் கரவொலியோடு அழைக்கிறேன். லஜோரா கைத்தட்டு. ஏன்பா ஸ்டார்ட் தி மியூசிக். கிளப்புங்கள். மொழி காத்த தலைவனையா, ஞான படம் கேட்ட குழந்தையா, அப்பனுக்கு பாடம் சொல்லி ஆறுவரை ஆட்சி செய்யும் என் சாமி முருகனையா, என் சாமி முருகனையா. வெற்றிவேல் முருகனுக்கு சின்ன சின்ன முருகையா, சிங்கார முருகையா, சின்ன சின்ன முருகையா, சிங்கார முருகையா, கொஞ்சி கொஞ்சி தமிழ் பேசும் வரி வேலனவ, கொஞ்சி கொஞ்சி தமிழ் பேசும் வரி வேலனவ. சின்ன சின்ன முருகையா, சிங்கார முருகையா, கொஞ்சி கொஞ்சி தமிழ் பேசும் செந்தில் வரி வேலனவ. கார்த்திகேயன் என்பார், சுவாமிநாதன் என்பார், அமுதன் என்பார், கருணாகரன் என்பார், கதிர்காமன் கந்தன் என்பார், கதிர்வேல சாமி என்பார், சேனாதிபதி என்பார், கதிர்வேலன் என்பார், பரமகுரு என்பார், முத்துக்குமரன் என்பார். அப்படிப்பட்டவன் யாருன்னா சின்ன சின்ன முருகையா, சிங்கார வேலையா, கொஞ்சி கொஞ்சி தமிழ் பேசும் செந்தில் வரி வேலனவ. நடுவர் அவர்களே, இந்த அருமையான ஒரு பட்டிமன்றத்துல பாட்டு செய்யோட என்ன ஒரு வலுவா அழகா அருமையா நடத்திட்டு வரீங்க. பூந்தோட்டம் சொல்லிட்டு இந்திய பிதற்றல் செஞ்சுட்டு போயிருக்காங்க நம்ம அருமை சகோதரி. ஆமா, அவன் எவ்வளவு நொந்து நூடுல்ஸ் ஆகிட்டு இருக்கிறான். அந்த வாழ்க்கை வந்து ரொம்ப பூந்தோட்டமா. அவங்க பேசி முடிச்சு இங்க வந்து நிக்கிறதுக்கு எவ்வளவு போராட வேண்டியது இருக்கு. போராட்டம் இப்படிப்பட்ட போராட்டமா? பூந்தோட்டம் சொல்லிட்டு ஏதோ புலம்பிட்டு போயிருக்காங்க நடுவர் அவர்களே. அதை நம்ம காலையில் வாங்க. ஆமா நடுவர்களே, தலைப்பு என்ன? தலைப்பு எல்லாம் அந்த தலைப்பை மறந்துட்டு தான் தடுமாறுற குரூப்பா இருக்கும். இன்றைய வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை பூந்தோட்டமா, போராட்டமா, கஷ்டமா, ஜம்முன்னு இருக்கிற நல்ல வாழ்க்கை, அவ்வளவுதான். ஒரே வாரத்தில் முடிச்சிருச்சு. வாழ்க்கை என்பது பூந்தோட்டமா தேரோட்டமா?
வாழ்க்கை என்பது பூந்தோட்டமா போராட்டமா யாருக்கு? அதான் இங்க கேள்வி யாருக்கு தான். ஆமா, ஏன்னா ரொம்ப நேரமா எனக்கு டவுட். பூந்தோட்டம் 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 சொல்லிட்டு பூவை வித்துட்டு போயிருக்காங்க. ஆமா ஆமா, வியாபாரம் பண்ணதான் வந்து வியாபாரம் பண்ணாங்க. அக்கா அக்கா தானே வந்து லேகியா வைக்கிற மாதிரி 4 கதையை சொல்லிட்டு வாழ்க்கை பூந்தோட்டம்னா அக்கா. நடுவர்களே என்னன்னா இந்த அக்காக்கு 4 பேர் வேற வியாபாரம் பண்ணிட்டு போயிருக்கீங்க. கை கட்ட வேற அக்கா தான் தட்டு. நடுவர் அவர்களே, எனக்கு ரொம்ப நேரமா அந்த அக்கா பேசுன ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, என்னமோ ப்ராப்ளம் சொன்னாங்க. பிரச்சனை. என்ன ப்ராப்ளம் தெரியுமா? என்னென்னலாம் ப்ராப்ளம் வந்துச்சு, எப்படிலாம் ப்ராப்ளம் வந்துச்சு, எங்க இருந்தெல்லாம் பிரச்சனை எங்களுக்கு வருது. 4 பக்கமும் பிரச்சனை தான். இருந்தாலும் அந்த பிரச்சனை பேசுறதுக்கு முன்னாடி, அந்த வானத்தை போல மனம் படைத்த மன்னவரே, இந்த மாதிரி 2 வார்த்தை சொல்லணும்ல. இப்படி ஏன்னா போராடுறதுக்குனே பிறந்திருக்கிற ஜென்மம் ஆண் வர்க்கம். நீங்க அதனாலதான் 3 பேர் இந்த பக்கம் அந்த அணியில ஒதுங்கிட்டீங்களோ. அது மட்டும் இல்ல நடுவர்களே, +1 3 +1 உங்களையும் சேர்த்துக்கிட்டோம். என்ன இந்த பக்கம் சேர்த்துக்கிட்டீங்க? வேற வழி இல்ல, நம்ம குரூப் ஆக்கிட்டீங்க. ஆமா, போற போக்க பார்த்தா போராட்டமா தான் தெரியும் போல இருக்கு. போராட்டமே தான். ஆரம்பம் கொஞ்சம் குஜாலா இருந்ததுன்னு பார்த்தோமே தவிர ஒண்ணும் முடியல நடுவர்களே. இவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? நாங்க வந்து திணிசா Dress போடுறோம், திணிசா மேக்கப் போடுறோம். கட்டுனது நம்ம மேட்சா இல்லையா, அதனால மேட்சிங்கா பிளவுஸ் போடுறாங்க. ஆமா நடுவர்களே, இதெல்லாம் எங்கிருந்து வரும், எப்படி வரும், எப்படி இன்னைக்கா யோசிச்சு பாத்திருக்கீங்களா? யோசிச்சு பாத்திருக்கீங்களா? இல்ல இல்ல, போராடுறோம் ஒவ்வொன்னும் போராடி 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 வாங்கி கொடுத்துட்டு அத வாங்கி போட்டுக்கிட்டு இவங்க சொல்றாங்க நாங்க பூந்தோட்டமா இருக்கோம்னு. நல்ல வியாபாரம் ஆயிருக்கு. நீங்க பூந்தோட்டமா வாழ்றதுக்கு நாங்கெல்லாம் போராடிட்டு இருக்கிறோம், வெளியில நாங்கெல்லாம் போராடுறோம். இவங்க சொல்றாங்க ஒரு விஷயத்தை இப்ப நேரம் சொல்லிடலாம். தேடினேன் வந்தது, நாடினேன் தந்தது, வாசலில் நின்றது, வாழவா என்றது. அது எது? எது? நீங்க வித்துட்டு போன பூ, பூந்தோட்டம். நடுவர் அவர்களே, இப்படி கூவி கூவி வித்தாலும் பூ வந்து சேல்ஸ் ஆகாது. அவங்க வேணா 4 பேர் கைத்து எடுக்கலாம். ஆனா அவங்களை போய் கேட்டு பாருங்களேன், அவங்களுக்கு பின்னாடி பெரிய வரலாறு சொல்லுவாங்க. எங்களை மாதிரி ஒரு போராடுறவங்க, உண்மைதானமா? போராடுறவங்க பின்னாடி இருக்கிறாங்க, உங்களால பூந்தோட்டமா இருக்க முடியுது. அப்படிதானே? அப்படிதானே? சரி, ஓகே. தாய்மார்கள்லாம் அங்க வந்து ஒரு அற்புதமா உட்கார்ந்து இருக்கிறாங்கன்னா, அங்க வீட்டை பார்த்துக்கிறதுக்கு, குடும்பத்தை பார்க்கறதுக்கு கம்பீரமா எங்க ஐயா அங்க வீட்டுல இருக்கிறாருங்கிறதுனால சந்தோஷமா வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. நடுவர் அவர்களே, இந்த வாழ்க்கையை ஒரு 3 பகுதியா நான் பிரிக்கலாம் இருக்கேன். வாழ்க்கையை 3 பகுதியா? ஆமா. போராட்டம். நீங்க வந்து தலைப்பு என்ன சொல்லிருக்கீங்க? யாருக்கு வேணா பேசிக்கலாம். ஆமா. பூந்தோட்டமா போராட்டமா? அதாவது புடியன்ல இருந்து 65-80 வயசான ஐயா வரைக்கும் சொல்ற இந்த வாழ்க்கை போராட்டமா பூந்தோட்டமா? ஆமா நடுவர் அவர்களே. ஆமா. இப்ப இந்த பொடிசுங்களா இருக்குல்ல, சின்ன பிள்ளைங்க. ஆமா, அந்த காலத்துலலாம் பள்ளிக்கூடம் சேர்க்கணும்னா அப்பதான் அந்த போய் காதத்தோட வைப்பாங்க. ஆமா. இப்ப ஏதாவது ஒண்ணு நடக்க ஆரம்பிச்சாலே போதும், பள்ளிக்கூட வாசல் கொண்டு விட்டுறாங்க. ஆமா, விடவானா புள்ள பிடிக்கிற வண்டி மாதிரி வீட்டு வாசலுக்கு வண்டி வந்துருது. ஆமா நடுவர்களே, நீங்க சொல்றத பார்த்தா அப்படிதான். இந்த பிள்ளைகள்லாம் காதை தொடுதே இல்லையோ, வாச கதவை ஏற்றி போய் தொட்டா போதும், ஆம்புலன்ஸ் மாதிரி வண்டி வந்து ஏற்றி போடுது. குடும்பமே 5 மணிக்கு மேல பரபரப்பாயிடுது. தூங்குறத கிளப்பி விட்டு அரை தூக்கத்தில் எழுந்திருக்கு, அது வாயில திணிச்சு விட்டு பல்ல தேய்ச்சி ஒரு பக்கம் சட்டையை மாட்டுறது, மூக்கை மாட்டுறது, கையில மாட்டுறது, கடைசி கட்டமா ஒரு யூனிஃபார்மை மாட்டி திணிச்சு 32 கிலோ முதுகுல ஏற்றி விட்டு போ டாடா பாய் சொல்ல, நீ பெத்த தாயா நீ பெரிய பாய் சொல்றேன்னு அவன் அரை தூக்கத்துல வேன்ல போய் ஏறி வைத்தறிச்சலோட போறான். நடுவர் அவர்களே, இத்தனை யாரு நம்ம தான் செய்யறோம், நம்ம தான். ஆமா. அவங்க என்ன பண்றாங்க, அதோட சீவி சிங்காரிச்சுக்கிட்டு வியாபாரத்துக்கு கிளம்பிடுறாங்க. அவ்வளவுதான். இந்த போராட்டத்துக்கு நம்ம தான் முக்கியமா எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அவங்களுக்கு தெரியல, இந்த சின்ன சிறுசுகள் ஆரம்பிச்சு 60 வயசு தாண்டி 80 வரைக்குமே போராட்டத்துக்குனே வாழ்ந்துட்டு இருக்க ஒரே இது நம்ம ஆண்வர்கள் தான். நான் பேசிட்டு இருக்கேன். என்னமா நம்ம வானவில்லைங்க கொஞ்சமா ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நடுவர் அவர்களே, நிறைய விஷயம் சொல்லிட்டு, உதாரணத்துக்கு அந்த திருவிழாவை கூட சொல்லலாமே. என்னன்னா
தாய்மார்கள் எல்லாரும் வீட்டுல பாத்தீங்கன்னா அம்மனுக்கு விளக்கு போடணும், அம்மனுக்கு பூஜை மாவிளக்கு செய்யணும்னு மற்ற வேலைகள்லாம் மகிழ்ச்சியா பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த வீட்டில் கொண்ட ஊர் தலைவர் ஐயா இந்த வீட்டில் தயாராகுங்கன்னு சொல்லி வீட்டில் விட்டாங்க. அங்கே பார்க்குற அக்கா அழகா உட்காந்துக்கிட்டு பூ கட்டிக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சியா உட்காந்துக்கிட்டு டீ போட்டு கொடுக்கட்டுமா காஃபி போட்டு கொடுக்கட்டுமான்னு. ஏன்னா ஊரை நிர்வகிக்கிறதுக்கு ஐயாக்கள்லாம் கோயிலில் இருக்கிறாங்க. அம்மா எல்லாம் நிம்மதியாக உட்காந்து எப்படியா இருந்தாலும் திருவிழா சந்தோஷமா நடக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது, இன்னைக்கு பட்டிமன்றம் நடக்கும், போய் உட்காந்து பார்க்கலாம். ஏன்னா இந்த திருவிழாவிற்கு பின்னாலே ஆண்களுடைய அர்ப்பணிப்பான மிகப்பெரிய உழைப்பு இருக்கிறது. ஆகையினாலே தாய்மார்கள் எல்லாம் மகிழ்ச்சியா வந்து உட்காந்துக்கிறாங்க. நடுவர் அவர்களே, அந்த அம்மா சொல்லிட்டு போய் உட்கார்ந்தாங்க. எங்க பார்த்தாலும் பெண் பெண் பெண்ணுனாங்க. எல்லாத்துக்குமே வந்து ஆண் பண்ணா மட்டும்தான் பெண்ணாக முடியும். ஓ வெரி குட். ஜோரா கை தட்டு பங்காளி. அம்மா சொன்ன எல்லாம் பெண்ல ஆண் பண்ணணும்ல, அதுக்கு ஒரு சுச்சி யாரு? ஆண் தான். ஆமா நடுவர் அவர்களே, இது வந்து ஆண் என்ற கர்வத்தால் நான் சொல்லவில்லை நடுவர் அவர்களே. அவர்கள் சொல்லி சென்ற பெண் டிரைவ் இது மாதிரியான விஷயங்களுக்கு வந்து அங்க ஆணா இருந்து போராடி கொடுக்க கொண்ட அந்த ஆண் வர்க்கத்துக்காக சொல்றேன். அந்த ஆணா இருக்கிறோம், ஆண் சுச்சா இருக்கிறோம்ன்றது. அந்த பென்டிரைவ் சொல்லி பென்டிரைவ் கண்டுபிடிச்சோம் ஒரு ஆண் தானே. ஆமா நடுவர்களை கரெக்டா சொன்னீங்க. இப்படிப்பட்ட நேரத்துல இந்த சின்ன பொடிசுகளை பத்தி சொல்லியாச்சா? இந்த வயசானவர் நடுவுல ஒருத்தவங்க இருக்கிறாங்க பாருங்க. ஆமா இளம் காதலர்கள், அவங்களுடைய வேதனை இருக்கு பாருங்க, அந்த போராட்டம் இருக்கு பாருங்க. கோவிலை பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. கோவிலுக்குள்ள மெல்ல போவாங்க, அங்க ரெண்டு பேரும் சந்திப்பாங்க. கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் காதல் என்று அர்த்தம், கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் காதல் என்று அர்த்தம். இப்படியே பார்த்துக்கிட்டே கண்ணோட கண்ணா சேர்ந்து கோயில்ல. ஆமா வேற வழி இல்ல. ஏன்னா எங்க போறாங்க பிரச்சனையா இருக்கு. ஆமா அந்த காலத்துல கோவில் எதுக்கு கட்டி வச்சிருக்காங்க? எதுக்கு கட்டி வச்சாங்க? அந்த சிலைகள் எல்லாம் பாத்தீங்களா? ஆமா வாழ்க்கையின் மொத்த தத்துவங்கள் அந்த கோவில் கோபுரத்துல இருக்கு நடுவுல. அந்த காலத்துல எதுவுமே சும்மா சொல்லல. போராட்ட வாழ்க்கைக்குள்ள திருவிழாக்களையே முன்னோர்கள் உருவாக்கியதற்கு காரணம் நான்காக பிரிந்து சிதறி கிடக்கிற பெரியோர்களை இளைஞர்களை ஒற்றுமையாக்குறதுக்கு ஒன்று சேர்க்கிறதுக்கு தான் திருவிழாவே கண்டுபிடிச்சாங்க அந்த காலத்துல. இல்லைன்னா ஊர் வீட்டுக்கு வீடு அவங்க வந்து விளக்கேற்றிட்டு போட்டு சொல்ல மாட்டாங்களா? ஏதோ ஒரு விதத்துல வருத்தத்துல இருப்போம். திருவிழாவில் பாத்தீங்கன்னா அப்படியே ஜாட மாடையில மாப்பிள்ளை ஒரு 2 வருஷம் 1 வருஷம் பேசாம இருப்பாங்க. திருவிழாவில் பாத்தீங்கன்னா அவனையும் கூப்பிட்டு உள்ள அப்படிப்பாங்க, ராசி ஆயிடுவாங்க. அதே மாதிரி இந்த திருமணமாகாத கன்னி பெண்கள் எல்லாம் சீவி சிங்காரிச்சு பாத்தீங்கன்னா அந்த மஞ்சள் விளையாட்டு அன்னைக்கு அம்மனுக்கு மஞ்சள் விளையாட்டு தாலாட்டு நடக்கும். அப்படி இந்த ஊர் பெண்கள்லாம் வந்து நிற்பாங்க. அதுல முறை மாமன்கள் முறை மாப்பிள்ளை எல்லாம் அப்படியே கொஞ்சம் மஞ்சள் சந்தோஷமா இருக்கும்போது பொண்ணை சூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் அந்த காலத்துல. இப்ப எல்லாம் இந்த செல்போன் வந்ததுக்கு பிறகு தலைகீழ போயிட்டுன்னு மாயவரம் புது பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பொம்பளை புள்ள நிக்குது. போன் வந்தது, நான் பக்கத்துல நிக்கிறேன். போன் எடுத்து வலது காதல வச்சுது. ஹலோ எங்க இருக்கு அப்படிங்கிறான் பாட்டி. பழைய பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறேன் அப்படின்னு அந்த புள்ள. அங்கேயே நில்லுத வர்றான். நான் கட் பண்ணிடுச்சு. திரும்ப போனும் இந்த காதல பெரட்டி வச்சது. ஹலோ அண்ணா எங்க நிக்கிறாங்கிறான் பாட்டி. முன்னாடி என்ன பஸ் ஸ்டாண்டு? பழைய பஸ் ஸ்டாண்டா புது பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறேன் அப்படிங்குது. 2 பையன் தேடிட்டு கிடக்கிறான் 2 பஸ் ஸ்டாண்ட்ல. இது கிளம்பி சிதம்பரம் பஸ்ல ஏறி போய்கிட்டு இருக்கு. உலகம் இந்த போக்குல போய்கிட்டு இருக்கு. ஒரு காலத்துல நல்ல காதல் இருந்துச்சு, நீங்க சொல்றதெல்லாம் ஏத்துக்கிட்டோம். உண்மையிலே வாழ்க்கை பூந்தோட்டமா இருந்துச்சு. புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் நடித்த அற்புதமான படம் மன்னாதி மன்னன் ஒரு படம். அந்த படத்துல ஒரு பாடல், பச்சை கிளியானால் பறந்தேனும் தேடுவேன், பாடி வரும் சென்றல் தேரேறி ஓடுவேன், பச்சை கிளியானால் பறந்தேனும் தேடுவேன், பாடி வரும் சென்றல் தேரேறி ஓடுவேன், சென்ற இடம் காணே சிந்தை வாடலானே, சென்ற இடம் காணே சிந்தை வாடலானே, செய்தி சொல்ல யாரும் தோது சொல்ல காணே, கண்கள் இரண்டும் என்று உம்மை கண்டு பேசுமோ, காலம் இனிமே நம்மை ஒன்றாய் கொண்டு சேர்க்குமோ, கண்கள் இரண்டும் என்று உம்மை கண்டு பேசுமோ. கண் பொழுது வாழ்க்கை மகிழ்ச்சியா தான் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனால் எங்களுடைய போராட்டத்தின் நிறைவுல தான் அந்த மகிழ்ச்சி இருக்க தவிர வாழ்க்கை முழுவதும் எங்களுக்கு போராட்டமாக தான் அப்படின்னு சொன்னார். ஒன்னும் நீங்க ஒரு காலத்துல இந்த திருவோரங்கள்ல போகும்போது காலை நேரங்கள்ல பாத்தீங்கன்னா கந்த சஷ்டி கவசம்னு ஒண்ணு ஓடிட்டு இருந்துச்சு. காலையில அப்படியே இந்த சாம்பிராணி வாடையில வாசனையில அப்படியே இந்த தெரு வீதிகள்ல அழகா ஓடும். சஷ்டியை நோக்க சரவண பவனா சிஸ்டர் குதவும் செங்கதிர் வேலு பாதம் இரண்டி பைங்கனி
சதங்கை ஆட பாட கீதம் பாட அழகா இனிமையா இந்த சாம்பிராணி வாடையோட அந்த வாசனையோட இந்த பாட்டை கேட்டு வீதியில நடந்தோம். அன்னைக்கெல்லாம் வாழ்க்கை பூந்தோட்டமா தாங்க இருந்துச்சு. அந்த பாட்டை அப்படியே உல்டா பண்ணி அடிச்சான் பாருங்க. 18 வயசு இளமொட்டு மனசு எங்குது பாய் போட. 18 வயசு இளமொட்டு மனசு எங்குது பாய் போட. கந்த சஷ்டி கவசத்தை தூக்கி கட்டிலுக்குள்ள நுழைச்சான் பாருங்க. இந்த வாழ்க்கை பெரிய பூந்தோட்டமானு அண்ணன் வருத்தப்பட்டிருக்கிறார். கற்பூர நாயகியே கனகவல்லி தாயே கருமாரி மகமாயி அம்மா. கற்பூர நாயகியே கனகவல்லி தாயே கருமாரி மகமாயி அம்மா. ஒரு கோயில் அப்படியே அருமையா ஓடுங்க, கேட்டுக்கிட்டு இருந்தோம். இந்த பாட்டை தூக்கி பரட்டி போட்டான் பாருங்க. கருப்பான கையால என்ன முடிச்சா காதல் காதல் குரடா. இது கருமாரி ஆத்தாவுக்கு போட்ட பாட்டை தூக்கி காதலுக்கு போட்டான். எல்லாத்தோட கொடுமை வீரமணி ஐயா போட்டாரு பாட்டு. பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. பகவான் சரணம் பகவதி சரணம் தேவன் பாதம் தேவி பாதம். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை. அவர் பாடின அந்த 7 சுதியில் அப்படியே பாடி பாரு. கண்ணை மூடி கேட்டோம்னா ஐயப்பன்ட்டு நம்மளை அப்படியே கொண்டுட்டு போயிடும். இந்த பாட்டை மாத்திரம் பாருங்க. பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் சுவாமியே ஐயப்போ. காக்காவலுக்கு கொண்டவன் மாதிரி பாட்டை போட்டு கடைசி கட்டமா ஐயப்பனா அலறிட்டு ஓட வச்சுட்டானே. ஐயப்பன் தலை தெரிக்க மலை மேல நிக்கல, மலையை விட்டே ஓடிட்டாரு. இவனுக்கு கொடுபாய் கட்டி அடிப்பான் போடுறான்ட்டு இந்த பாடல்களெல்லாம் மாத்தி மருவி நிக்குது. வாழ்க்கையே இன்னைக்கு தலைகீழ போய்கிட்டு இருக்கு. இந்த வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கையான்னு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அருமையண்ணன் ஜிஎஸ்கே குழுமத்தினுடைய நிறுவனர் கணேஷ் சசிகலா அவர்கள் கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அந்த கேள்விக்கு பதில் சொல்லி ஆகணும். இல்ல இந்த வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கை தான், பூந்தோட்டமான வாழ்க்கை தான். இந்த வாழ்க்கை எந்த விதத்துல நீங்க குறை சொல்ல முடியும்? குறை சொல்ல முடியாத வாழ்க்கையா? நிறைவான வாழ்க்கை இருக்கிறத வச்சுட்டு நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். நல்ல வாழ்க்கை தான். அப்படி இந்த வாழ்க்கை பூந்தோட்டமே என பேசுவதற்காக அன்பு சகோதரி உமா மகேஸ்வரி அவர்களை உங்கள் கரவொலியோடு அழைக்கிறோம். எனக்கு வயசாயிடுச்சு. ஏன் இன்னும் நம்மளும் பாடணுமே பாட்டு ஏஞ்சி வந்துமே வாசிச்சாப்பியா இப்படி எல்லாம் பாட்டை போட்டுதான் கரண்டை கட் பண்ணிடுறாங்க. தாய்மார்கள் வந்தாதான் கீபோர்டுக்கே கிளுகிழப்பு ஆகுது. என்ன பண்றது? மலரும் நினைவுலாம் இல்ல, பயமா இருக்கு. வாங்க. இந்த வாய்ப்பை கொடுத்த என் அண்ணன் கணேஷ் சசிகலா அவர்களுக்கும், நடுவர் அவர்களுக்கும், பேச்சாளர்கள் அனைவருக்கும், இதை எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் மகிழ்ச்சியாக பார்த்து கொண்டும் மக்கள் அவர்களுக்கும் என் முதல் கண் வணக்கத்தை சொல்லி என் பேச்சை தொடங்குகிறேன். எங்க கை வச்சா கை தட்டு வரணும், தாய்மார்களை பிடிச்சி கை தட்டு. இதுதான்மா ஆடி போக கத்தி பார்க்குறோம், பாடி பார்க்குறோம், பேசி பார்க்குறோம். அக்கெல்லாம் அசையவே இல்லை. உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கு. வாங்க. என் அப்பன் முருகனை வேண்டி இந்த பேச்சை ஆரம்பிக்கிறேன். முத்தான முத்து குமரா முருகையாவா சித்தாடும் செல்வ குமரா சிந்தை மகிழவா சிந்தை மகிழவா. முத்தான முத்து குமரா முருகையாவா சித்தாடும்
நடுவர்களே திருப்பியும் நான் அதே தான் கேக்குறேன். இந்த பட்டிமன்றத்தோட தலைப்பு என்ன? தலைப்பு நான் இனிமே என்ன பண்ண, நாளைக்கு ஒரு பென்ட்ரைவ் போட்டு தலைப்பு அதுல பதிவு பண்ணி இங்க ஒரு செட்டை வச்சு அதுல பென்ட்ரைவ் சொல்லி போட்டு விட்டுறேன். ஏன் எனக்கு தொண்டை தண்ணி போய் முதல்ல தம்பி புள்ளிவா இடியாப்பம்னா கரண்ட் வந்துச்சு. அடுத்த கட்டம் மாத்திட்டான். சொல்லி பார்த்தான் இடியாப்பம்னா கரண்ட் வரல, ரவா உருண்டைன்னு கொழுக்கட்டை மாத்திட்டான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு கொழுக்கட்டை ரவா உருண்டைன்ட்டான். வியாபாரம் பண்றதுக்கு அவன் தயாரா இருக்க, அண்ணன் பண்ண வியாபாரத்துல அவன் தயாராயிட்டான். அப்படி இப்ப சொல்ல நடுவர்களே, இது ஒரு அழகான தலைப்பு. அதனாலதான் திருப்பி உங்க வாயால அந்த தலைப்பு ஒரு கேட்டு ஆரம்பிச்சிடலான்னு பாக்குறேன். இன்றைய வாழ்க்கை, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை பூந்தோட்டமான அழகான நல்ல நிம்மதியான சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கையா, அல்லது முற்களும் கற்களும் நிறைந்த கடுமையான சிக்கலான வாழ்க்கையா? இன்றைய வாழ்க்கையில் நம்ம சந்தோஷமா இருக்குமா இல்லையா? ஆமா. இங்க ஆனா பெண்ணான்னு கிடையாது. எங்க ஆள் வராரு, பயங்கர வேலையில இருந்து டென்ஷனா வருவாங்க ஆம்பளைங்க. ஆனா அந்த வீட்டு பொம்பளை அங்க சட்டி உருளுவானா, ஆனா செல்லம் அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஆனா அந்த வீட்டுல இருக்கிற பொம்பளைக்கு எப்படி இருக்கும்? சொல்லுங்க மாமா அப்படின்னாரு. இப்படிப்பட்ட போராட்டமான வாழ்க்கையில செல்லோன்னு கூப்பிட மாமான்னு கூப்பிட பூந்தோட்டமான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு மனுஷங்க. எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் கடைசியில மாமாங்கிற ஒரு வார்த்தையில முடிச்சிடறோம்யா. குடும்பமே அப்படி மகிழ்ச்சி ஆயிடுது இல்ல. வெளியில இருந்து வரும்போது எவ்வளவு களைப்புல சோர்வுல மன கஷ்டம் எல்லாத்தையும் அலுவலகத்துல இருக்கிற அந்த மிகப்பெரிய பணிச்சுமை எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டு அப்படியே அந்த தலையில வரும்போது வீட்டு வாசல்ல வந்தோடனே மாமா வாங்கத்தான் டீ சாப்பிடுங்கன்னு கேட்டீங்கன்னா அப்படியே எல்லாத்தையும் மறந்துடுறோம். இததான் நடுவர்களே நாங்க பூந்தோட்டமா இருக்கோம்னு சொல்றோம். இது வந்து மகிழ்ச்சி தானே. ஒரு சின்ன இதுதான். அந்த காலத்துல ஒரு ரஜினி பாட்டு இருக்கும். நேத்து வச்ச மீன் குழம்பு என்ன இழுக்குதையா அப்படின்வாங்க. அது நேத்து வச்ச மீன் குழம்பு தான், ஆனா என்ன இழுக்குதுன்றது அந்த மாமாங்கிற சொல்லுதான் நடுவர் அவர்களே. ஒத்த வார்த்தை தான். இந்த மாதிரி பூந்தோட்டத்தை தான் இன்றைய வாழ்க்கையில ஆண் பெண் அனைவரும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது மட்டும் நடுவர்களே ஒரு சின்ன பாடல் அன்னைக்கே கண்ணதாசன் பாடியிருக்காரு. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா. யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா. நடுவர்களே, ஏன் உங்களை பாட சொன்ன தெரியுங்களா? இருந்த இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. எது இருந்தாலும் இல்லாட்டாலும் வாழ்க்கை சௌக்கியமாக வாழ்றதுதான் பூந்தோட்டம். அத பத்தி தான் நடுவர். உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும். உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும். உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும். உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும். மதியாதால் தலைவாசல் மிதிக்காதே என்று மானமுள்ள மனிதனுக்கு அவ்வை சொன்னது. அவ்வை சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா. உயர்ந்த இடத்தில் இருக்கும் பொழுது உலகம் உன்னை மதிக்கும். பணம் காசு உறவு எல்லாம் இருக்கும் பொழுதுதான் நிம்மதியான வாழ்க்கை இருந்தா மட்டும்தான் உன்னை அந்த உலகம் மதிக்கும். உன் நிலைமை கொஞ்சம் இறங்கிச்சுன்னா ரொம்ப கேவலமா பாக்குங்கிறத அன்னைக்கே சொல்லிட்டேன். நடுவர்களே, அது கூட படிப்பு சேர்த்துக்கோங்க. ஆமா, நம்ம கிட்ட படிப்பு இருந்தாதான் அந்த உயர்வும் மதிக்கும். எல்லாம் வரும். கல்விதான் ஆதாரமே. அது ஒண்ணும் இல்ல நடுவர்களே, ஒரு சினிமா தியேட்டருக்கு போறோம். 2 டிக்கெட் வாங்கியாச்சு. ஆனா லவர் வரல. ஆனா அந்த துக்கமான இடத்துல கூட நம்மால 200 500 200 500 அப்படின்னு வித்துட்டு பூந்தோட்டமா போயிட்டே இருப்பாங்க. ஏன் இதயத்தை தொலைச்சேன் அத தேவி தட்டருல என தேடி தேடி அலைஞ்சேன். உதயம் தட்டருல ஏன் இதயத்தை தொலைச்சேன் அத தேவி தட்டருல என தேடி தேடி அலைஞ்சேன். அவ தேவி கலாவா இல்ல தேவி பலாவா சாந்தி கமலா அப்படி இங்க தொலைச்சத அங்க தேடிக்கிறாங்க. கவலைப்படுறது இல்லையா? என் சகோதரருக்கு
பகல்லையும் கண்ணு தெரியாது, ராத்திரிலையும் கண்ணு தெரியாது. கண்ணாடி போட்டிருக்காரு. கண்ணாடி போட்டிருக்காருன்னு சொல்லுமா? கண்ணு தெரியாதுன்னு மொட்டையா சொன்னா நானும் சுத்தமா தெரியாது போல் இருக்கு. கண்ணு தெரியாதனால கண்ணாடியே போட்டிருக்காரு. அதான் கண்ணாடியை கட்டி வச்சுட்டு இப்படி தேடினாரா பேனாவை? அவரு இவங்கள அக்காங்கிறாரு. இதெல்லாம் கொடுமை இல்லையா? கொடுமை இல்லையா? வயசு வித்தியாசம் வேணாமா? காலையில் எழுந்திருக்கும் போது நடுவர்களே, நமக்கு இன்னைக்கு பொழுது என்னமா விடியும்னே தெரியாது. ஆனா நம்ம மக்கள் பாருங்க, விலைவாசி ஏறுனாலும் கவலைப்பட மாட்டாங்க, இறங்கினாலும் கவலைப்பட மாட்டாங்க. தூங்கி எழுந்திருக்கும் போது பெட்ரோல் போனால் போகட்டும் போனா, இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவன் யாரடா? போனால் போகட்டும் போனா, இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருந்துட்டு போவோம். போ இல்ல, அததான் சொல்றேன். என்ன விலைவாசி ஏறினாலும் வண்டி ஓடதான் போகுது, காய்கறி சாப்பிடதான் போறோம். நாங்க பூந்தோட்டமா தான் இருந்துட்டு இருக்கோம் சொல்லிட்டு இருக்க நடுவர்களே. ஏன்னா வாங்கிட்டு வந்து கொடுக்கறதுக்கு ஆள் இருக்குல்ல, உங்களுக்கு பூந்தோட்டமா தான் இருக்கும். எங்க வீட்டுக்காரோட அவர் ஆபீஸ்க்கு போயிருந்த நடுவர்களே, எங்க வீட்டுக்காரர் போகும்போதே ஆபீஸ்ல போகும்போது எல்லாருக்கும் வணக்கம் சொல்லணும்னு சொல்லி கூட்டு போனாரு. ஆபீஸ்க்கு போகும்போது என்னுடைய ஆபீஸ்ல உள்ளவங்களுக்கு எல்லாம் வணக்கம் சொல்லுமா? இவர் ஏன்டா அவர் ஆபீஸ்க்கு நான் போய் ஏன்டா எல்லாருக்கும் வணக்கம் சொல்லணும்னு யோசிச்சுட்டே போனேன். சரி வணக்கம் தானே, அப்படியே போற போக்குல ஒரு போட்டு போறோம். ஆமா, கேட்ல நிக்கிற வாட்ச்மேன்ல ஆரம்பிச்சு, பியூன்ல ஆரம்பிச்சு, கேஷியர்ல இருந்து கம்பவுண்டர்ல இருந்து எல்லாருக்கும் வணக்கம். நடக்கிற மக்கள் உருப்பட எல்லாருக்கும் வணக்கம். வாட்ச்மேன் பியூன் வரைக்கும் வணக்கத்தை போட்டு. ஆமா, என்ன ஒரு வாரம் ஆயிடுச்சு நடுவர்களே. எங்க வீட்டுக்காரு 3 நாளா ஒரு கோவமா வந்தாரு. என்னடா நம்மால் வரும்போது சிரிச்சுட்டே வருவாரு, இப்படி சோகமா வராரேன்னு பாத்துட்டு கேட்கலாமா வேணாமனு ஒரு சந்தேகம் வேற அங்க இருந்தாலும் கேட்போம் அப்படின்னு. ஏங்க சோகமா இருக்கீங்க? ஏடி நாங்க வேலை பாக்குறோம்னா நீ எங்க வேலை பாக்குற அப்படின்னாரு. என்னடா இவர் இப்படி சொல்றாரு புரியல அப்படின்னா, எப்ப போனாலும் மேடம் எப்படி இருக்காங்க மேடம் எப்படி இருக்காங்கன்ற எல்லாருமே அப்படின்னா எனக்கும் புரியல என்னன்னு. நீ போட்ட ஒரு வணக்கத்துல நான் வேலை பாக்குறேன்னா நீ வேலை பாக்குறானே தெரியலடி. வணக்கம் அங்க வேலை செஞ்சிருக்கு, வேற ஒண்ணும். அதுதான் நான் சொல்றேன் நடுவர்களே, என் கணவருக்கு அங்க வருத்தம் இருந்தாலும் ஒரு மகிழ்ச்சியோட நம் மனைவியை அங்க கேக்குறாங்கன்னு பூந்தோட்டமா இருந்தார் நடுவர்களே. மகிழ்ச்சியா மாறிட்டாரு. ஏன்னா அவருடைய கஷ்டம் எல்லாம் அந்த நம்ம மனைவி வந்து வணக்கம் வச்சு மனைவிக்கு அவ்வளவு ஒரு எல்லாரும் அன்பை பரிமாறுறாங்களோன்னு அவருக்கு ஒரு சந்தோஷம் ஆயிடுச்சு. நடுவர்களே, வாடகை வீட்டுல இருக்கிறது நல்லதா சொந்த வீட்டுல இருக்கிறது நல்லதா? வாடகை வீட்டுல இருக்கிறது நல்லதா சொந்த வீட்டுல இருக்கிறதாமா நல்லது? நீங்க சொல்லுங்க, வாடகை வீட்டுல இருக்கிறது நல்லதா சொந்த வீட்டுல இருக்கிறது நல்லதா? நீங்க சொல்லுங்க, சொந்த வீடு நல்லதா வாடகை வீடு நல்லதா? நடுவர்களே, நான் வாடகை வீடு தான் சந்தோஷம்ன்றேன். வாடகை வீடு சந்தோஷமா? ஆமா, சொந்த வீடுனா நம்ம கட்டின ஒரே வீட்டுல 30 வருஷம் ஆனாலாதான் 60 வருஷம் ஆனாலாதான். ஆனா வாடகை வீட்டுல இருந்தா எல்லா தெருவுலயும் கொடுத்துனா இருக்கலாம், ஏன் கவுன்சிலருக்கே நிக்கலாம், ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு வந்தா. ஆமா, ஏன்னா எல்லா தெரு மக்களுக்கும் இத தெரிஞ்சிரும், எல்லாரும் கூடயும் பழகிடுவேன். இது வித்தியாசமான கருத்தா இருக்கு. சொந்த வீட்டை விட வாடகை வீட்டுல இருந்தோம்னா ஏன்னா அடிக்கடி வீடு மாறி போகும்போது நிறைய பழக்க வழக்கம் வருவாங்க. எல்லா வீட்லயும் இருக்கலாம், எல்லா மாடல் வீட்லயும். ஆமா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நடுவர்களே. சின்ன வீட்லயும் இருக்கலாம், பெரிய வீட்லயும் இருக்கலாம், இருக்கலாம். என்னமா சின்ன வீடு பெரிய வீடா? பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணிட்டு போயிடாதம்மா நீங்க. சின்ன வீடுன்னா அளவுல சின்ன. இப்படிப்பட்ட வீட்டுல இருக்கும்போது அதான் சொல்ல கவுன்சிலருக்கே நிக்கலாம். இப்படிப்பட்ட எல்லா தெரு மக்களுக்குமே நான் அறிமுகம் ஆயிடுவேன். இதுல எது ஆனந்தம்? எல்லாருக்கும் தெரியறது ஆரம்பமா இல்ல ஒரே ஒரு தெருவுல குதிரை ஓட்டுறதா வாழ்க்கை? நல்ல பிரகாசமான வாழ்க்கை, எல்லா இடத்துக்கும் போயிட்டு வர்றதான வாழ்க்கை. இது எதுக்கு சொல்றேன்னா, வாடகை வீடாவே இருந்தாலும் அந்த வாழ்க்கையை நாங்கள் பூந்தோட்டமாக நடந்து கொண்டு இருக்கிறோம்ன்றதான் சொல்லிட்டு இருக்க நடுவர்களே. புரியுது, நல்ல விஷயம். இது மட்டும் இல்ல நடுவர்களே, இப்ப மணி என்னாச்சு? ராத்திரி. இன்னும் இந்த மக்கள் சந்தோஷமாக இருக்கிறாங்க, கணவன் மனைவிகள் எல்லாம் போயிடுவாங்க. இல்ல அப்படிப்பட்டு இருந்துமே ஆனந்தமாக இருக்கிறார்கள். ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு இடத்திலும் போராட்டங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனா அதை நம்ம எப்படி பூந்தோட்டமா ஆக்கிக்கிறோம்ன்றதுதான் இந்த தலைப்பு. அதுதான் விஷயம். என்னன்னா கஷ்டம் இல்லாத வாழ்க்கை இல்ல, எல்லாம் கடவுள் இறைவன் கொடுத்துட்டான்னா அப்ப நம்ம கடவுள் கோயிலுக்கு ஏன் போக போறோம்? வேண்டுதலே என்னன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தேடல் ஒவ்வொருவருக்கும் கிடைக்க வேண்டியது கிடைக்கல. என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கணும், என் கணவருக்கு சீக்கிரம் ப்ரமோஷன் கிடைக்கணும், நான் வீடு கட்டணுங்கிற இத்தனை வேண்டுதல்கள் தேடல்கள் தேவைகள் இருக்கிறதோட்டு தானே நாம அம்மாவை தேடுறோம்,
மாரியம்மனுக்கு பூஜை பண்ணி அம்மாவை குளிர்ச்சியா வச்சிருந்து இந்த ஊர் நல்லா இருக்கும் நினைக்கிறோம். எல்லாம் கிடைச்சிருச்சுன்னா தான் அந்த வாழ்க்கை மகிழ்ச்சி ஆயிடுமே. நீங்க கூட சொன்னீங்க உங்க வீட்டுல நைட்டியை போட்டுட்டேன்னு. அந்த காலத்துல பாவாடைய கட்டிப்பாங்க நடுவர்களே. நைட்டு இப்ப அப்பெல்லாம் பாவாடை கட்டிப்பாங்க லுங்கி இல்லன்னா. அது கூட ஆனந்தமான ஒரு பூந்தோட்டம் தான் நடுவர்களே. அண்ணன் கட்டி முழிக்கிறத பார்த்தா அப்படி அரப்பாவாடை செய்யறது. நடுவர்களே நீங்க ஒரு கதை சொன்னீங்க. கதை இல்ல நடந்ததை நீங்க என்ன சொல்லிட்டு இருந்தீங்க. நேத்து ராத்திரி உங்க வீட்டு அம்மாவோட சண்டை. ஆனா இன்னைக்கு நீங்க பட்டிமன்றம் போறீங்கன்னு உங்க சட்டையை அயன் பண்றது என்ன, உங்களுக்கு தேவையான ஷூ எடுத்து வைக்கிறது என்ன, தண்ணி பாட்டில் எடுத்து வைக்கிறது என்ன, இதுல உங்களுக்கு எது ஆனந்தம், எது போராட்டம்? போராட்டம் இல்ல, அவங்க எடுத்து வைக்கிறாங்கல்ல. அதாவது எவ்வளவுதான் எங்களுக்குள்ள அந்த மனக்கசப்புகள் இருந்தாலும் கூட அது ஒரு மணி நேரத்துல சரியாகி ஐயோ ஒரு பட்டிமன்றத்துக்கு போகணும், இந்த டென்ஷன் இல்லாம இருக்கணும்னு சொல்லி சட்டை அயன் பண்ணி வச்சு ஷூவை தொடச்சு வச்சு ஷாக்ஸ் எடுத்து வச்சு எல்லாம் இருக்கு எது இல்லன்னு கேள்வி கேட்கும்போது அது ஒரு மகிழ்ச்சி தானே. அது மட்டும் இல்ல, வந்ததுல எத்தனை போன் பண்ணிட்டாங்க, சாப்பிட்டீங்க, டீ குடிச்சிங்களாங்க, தொட்டையை பாத்துக்கோங்க, வெந்நீர் குடிங்க, இப்படி எத்தனை சொன்னாங்க. போனதுல இருந்து போன் பிஸியா இருக்கு என்னன்னு கேட்டது உங்க காதுல விழல. அப்படி இல்ல நடுவர்களே, நிகழ்ச்சி அமைப்பு நமக்கு முன்னாடி யாராவது பொந்திக்கிட்டாங்களோன்னு நினைச்சிட்டாங்களோ என்னவோ. நிகழ்ச்சி அமைப்பாளர் சீக்கிரம் வானவில் நகருக்கு வான்னு சொன்னாருமா அண்ணன் கணேஷ் சசிகலான்னு பதில் சொல்றதுக்குள்ள விடிப்பு நீங்கி போச்சு. நான் இததான் சொல்றேன், ராத்திரி எவ்வளவு போராட்டமாக சண்டைகள் குடும்பத்துல நடந்தாலும் விடிஞ்சா அந்த பூந்தோட்டத்தை தான் மக்களை இவங்க தேடிட்டு இருக்காங்க நடுவர்களே. அப்ப வாழ்க்கையில எவ்வளவு போராட்டம் இருந்தாலும் அதிகபட்சமாக பூந்தோட்டங்கள் மட்டுமே தான் இந்த மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, நம்மளும் பார்த்துட்டு இருக்கோம். வாழ்க்கையில பூத்தோட்டம்ன்றது சொல்லுங்க, உங்களுக்கு என்ன தெரியும்? குடும்பம் மகிழ்ச்சி, இந்த எல்லாரும் ஒண்ணா ஒன்றி வாழறோம்ல, அந்த வாழ்க்கை தான் பூந்தோட்டம். இப்ப தியேட்டருக்கு போறோம் நடுவர்களே, ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. அங்க மைக் இப்பெல்லாம் யூடியூப் சேனல் மைக்கு கொடுத்து படம் எப்படி இருந்தது, இந்த ஹீரோ எப்படி இருந்தாரு அப்படின்னு கேக்குறாங்க. ஐயோ அந்த ஹீரோ சூப்பரா நடிச்சாருங்க, அப்படி பக்கத்துல புருஷன் நிப்பாரு. ஆனா தான் புருஷனை ஹீரோவா நினைக்கிறது இல்ல, ஆனா படத்துல நினைக்கிற ஹீரோவை வர்ணிச்சு பேசுறது. அவங்க அதையும் அந்த புருஷக்காரங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஆமா ஆமா சூப்பர்ன்றாங்க பாருங்க, அதுதான் பூந்தோட்டம்ன்றோம் நாங்க. இல்ல தலையாட்டி பொம்மைகளாக நாங்கள் இல்லன்னா அந்த குடும்பம் ரெண்டா போயிடுமேங்கிறதுக்காக ஆக போட்டுக்கிறோம். நாங்க அப்படி சொல்ல நடுவர்களே, தன் மனைவி யாரை ரசிச்சு படத்துலதான் ரசிச்சு சொன்னாலும் தன் மனைவியை ரசிக்கும் ஆண்களை பூந்தோட்டமாக இருக்கிறார்கள் தான் நாங்க சொல்றோம். நான் தான் சொல்றேன், இங்க ஆண் பெண்ணே இல்ல, பூந்தோட்டமா ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு பூ விலை 40 முழம் 40 ரூபாய். ஆனாலும் யாரு வீட்லயாவது பூ வாங்காம போறாங்களா? அல்வால ஓல்டு ஃபேஷன். அப்படிப்பட்ட பூவை வாங்கி எவ்வளவு போயிட்டு இருக்கு. இதெல்லாம் நடுவர் சார், அப்படிப்பட்ட பூவை வாங்கிட்டு போய் கொடுத்து தன் மனைவியை சந்தோஷமாக வைத்திருக்கும் கணவர்கள் தான் இதைதான் நாங்க பூந்தோட்டம்னு சொல்றோம் நடுவர்களே. அதுதான் சொல்றேன், எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலும் நாங்கள் பூந்தோட்டமாக எங்க வாழ்க்கையை நவுத்திட்டு இருக்கோம். எங்க வீட்டுக்காரர் மாசம் முதல்ல சூப்பரா இருப்பாரு, சந்தோஷமா சிரிச்சிட்டு இருப்பாரு, மாசம் கடைசியில சோபால படுத்துப்பாரு. என்னடா இந்த மனுஷன் மாசம் ஆரம்பிக்கும் போது ஜாலியா இருக்காரு, மாசம் முடியும் போது சோபால இருக்கான்னு பார்த்தேன்னா சம்பளம் குறைஞ்சிட்டே வருதுன்னு. பேங்க் பேலன்ஸ் ஜீரோவுக்கு நெருங்குது அப்படிங்கறதுனால அப்படியே வருத்தத்துல இருக்கிறார். ஆனா எங்களை சந்தோஷமாக வைத்து இருக்காரு, நாங்க ஆனந்தமாக இருக்கிறோம். இததான் நாங்க பூந்தோட்டம்னு சொல்றோம் நடுவர்களே. தன் கணவர்கள் எவ்வளவு வருத்தத்தில் இருந்தாலும் தன் குடும்பத்தை ஆனந்தமாகவும் சந்தோஷமாகவும் வைத்திருக்கிறார்கள். அதே மனைவிகள் தன் கணவருக்கு என்ன பிடிக்கும் என்று சமைச்சு அவங்க வேலைக்கு போகும்போது கொடுத்து விடுறாங்க பாருங்க, இதுதான் நாங்க ஆனந்தம்னு சொல்லிட்டு இருக்கோம் நடுவர்களே. என் சகோதரருக்கு அது புரியல. காலையிலே அக்கா என்ன சொன்னாங்க, உங்க அண்ணன் வருவாரு பட்டிமன்றம் எதுவும் சாப்பிட மாட்டாரு அப்படின்னு. ஆனா எங்க அண்ணன் நல்ல இட்லி நல்லா ஒரு கட்டு கட்டிட்டாரு. இதுதான் நான் பூந்தோட்டம்ன்றேன். தன் கணவர் சாப்பிடணும், தன் கணவர் சாப்பிட்டாரான்னு கேக்குறாரு பாத்தீங்களா, இந்த ஆனந்தம் தான் பூந்தோட்டமான வாழ்க்கைன்னு சொல்றேன். கடைசியா ஒரே ஒரு பாட்டு வருது. 60 ஆயிடுச்சு மணி விழா முடிஞ்சிடுச்சு, ஆனாலும் ஜோடிதான் 20 ஆரம்பிச்சோம் இன்னுமே முடியலையே, நான் போட லவ் ஸ்டோரி தான். 60 ஆரம்பிச்சு, அதாவது 60 ஆரம்பிச்சாங்களாம், 60 ஆயிடுச்சு இன்னும் லவ் ஸ்டோரி முடியல. அப்ப பாத்துக்கோங்க, எங்க மக்கள்லாம் இன்னும் பூந்தோட்டத்தான வாழ்க்கையதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. எவ்வளவு போன்ஸ் வந்துருச்சு, பூந்தோட்டமான வாழ்க்கை இல்லைன்னா போராட்டமான வாழ்க்கைன்னா போன்லாம் யூஸ் பண்ண முடியுமா? பாத்தீங்கன்னா செல்போன் வந்ததுக்கு பிறகுதான் அவ்வளவு பிரச்சனைன்னு சொல்றோம். சொல்ற ஆட்கள் எல்லாம் 2 செல்போன் வச்சிருக்கு.
இதெல்லாம் நடுவர் சொல்றேன். நீங்களும் கிட்டத்தட்ட பூந்தோட்டம் தான். அதை வந்து பாவம் எங்க அண்ணனுங்கள்லாம் சொல்றத நம்பி ஏமாந்துட மாட்டீங்கன்னு நினைக்கிறோம். அதனால இன்றைய வாழ்க்கையில் எவ்வளவு போராட்டங்களை சந்திச்சாலும் ஆனா பூந்தோட்டத்தோட தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் நிறைவடைக்கிறேன். நன்றி, வணக்கம். நல்ல ஜோரா ஒரு முறை கைத்தட்டு அன்பு சகோதரியாருக்கு நல்ல அருமையான கருத்துக்களை எல்லாம் சொல்லி ஒரு யதார்த்தமான பேச்சு. ஒரு குடும்பத்துல என்ன நடக்குது அது எப்படி மகிழ்ச்சியா மாறுது. கஷ்டம்தான் இல்லைன்னு சொல்லல, வேலைக்கு போற இடத்துல வருத்தம் தான் இல்லைன்னு சொல்ல மறுக்கல. ஆனால் நாங்கள் காட்டுகிற அன்பில் மனைவி வீட்டுல இருக்கிற பெண்கள் கணவனை நேசிக்கிறதுல எல்லா கஷ்டமும் மறைஞ்சிருது அப்படின்னு சொன்னாங்க. புருஷன் பொஞ்சாதி பொருத்தம் தான் வேணும், பொருத்தம் இல்லாட்டி வருத்தம் தான் தோணும். அமைஞ்சா இது போல கல்யாணம் வந்து இல்ல நீ வாடு தனியாடா நின்று. முதலில் யோசிக்கணும், பிறகு நேசிக்கணும். மனசு ஏத்துக்கிட்டா சேர்த்துக்கிட்டு வாழு. உனக்கு தகுந்தபடி குணத்தில் சிறந்தபடி இருந்தா உடறிய மலை கட்டி போடு. சொத்து வீடு வாசல் இருந்தாலும் சொந்தம் பந்தம் எல்லாம் அமைஞ்சாலும் அட உள்ளாரண்டா ஒட்டிக்கிட்டா கல்யாணம் தான் இணைக்கும். ஒரு வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணும் தான் வேறு விளக்க என்று வாழணும். சோழவனத்தில் ஒரு சோடி குயில் போலத்தான் காலம் முழுக்க சிந்து பாடணும். ஒண்ணு கொள்ளு பக்கத்துல பொண்ணு உள்ள நிக்கையில கண்ணு வாடும் முத்தத்தில கட்டழக அம்மாடி என்ன சொல்ல. 100 வருஷம் புருஷன் பொஞ்சாதி பொருத்தம் தான் வேணும், பொருத்தம் இல்லாட்டி வருத்தம் தான் தோணும்னு சொன்னமே. அந்த பொருத்தம் எப்போ தெரியுங்களா ஏற்படும்? எல்லாரும் சேர்ந்து ஒரு பொண்ணை பார்த்து நீ தான் மாப்பிள்ளை இதான் பொண்ணுன்னு சொல்லிடுறாங்களே, அப்போ வந்துடாது அந்த பொருத்தம். ஏதோ பெரியப்பா சொல்றாரு, சித்தப்பா சொல்றாரு, மாமா சொல்றாரு, எல்லாரும் வந்தவங்க எல்லாம் சொல்றாங்களேன்ட்டு இந்த பெண்ணை மிக சரியா கூட பார்த்திருக்க மாட்டாரு. ஒத்துக்கிட்டு திருமணம் ஆகி இருக்கும். 3 மாசம் 6 மாசம் 1 வருஷம் கழிச்சு ஒரு 2 வருடத்திற்கு பிறகும் கூட ஒரு கணவன்கிட்ட போய் நீங்க கேட்கும் பொழுது உனக்கு எப்படியாப்பட்ட பெண் வாய்ச்சிருக்கு, மனைவி நல்ல மனைவி ஆகும் பொழுது எனக்கு கிடைச்ச பொண்டாட்டி மாதிரி யாருக்கும் கிடைச்சிருக்க மாட்டாங்க, கொடுத்து வச்சவன் நான் சொல்றான்ல. அந்த வாழ்க்கை எப்படி போராட்டமா மாறும், மகிழ்ச்சியான வாழ்க்கை தானே அப்படின்னு சொல்லி மிக அற்புதமா பேசியிருக்கிறாங்க. இன்னைக்கு பட்டிமன்றம் கிளம்பி வரும்போது என் மனைவியை கூப்பிட்டு முதல்ல எதுக்கு எப்போது பாத்தீங்கன்னா கிளம்பும் போது சொல்லிட்டு வர்றது வழக்கம் இல்லையா, பட்டிமன்றம் போயிட்டு வர்றேன் அப்படின்னு. மாமா நீ பட்டிமன்றத்துக்கு போறதுதான் போற, ஒரு பஞ்சு டயலாக் சொல்லி உன்னை அனுப்பிச்சு விடுறேன் அப்படின்னா. சரி பரவாயில்ல சொல்லு தாயி சொல்லு, நல்ல மாமாவுக்கு வந்து பூஸ்ட் மாதிரி இருக்கட்டும், சொல்லுமா சொல்லு அப்படின்னு. சொல்லு அப்படின்னு. நல்ல ஓயாம குலைக்கிற நாயும் பொழுதுக்கும் பேசுற வாயும் உதவாங்காத சரித்திரமே கிடையாது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சேன். நீ பாவி நான் போறது பட்டிமன்றம் பேசுறதுக்கு என்ன மாதிரி பஞ்சு டயலாக சொல்றேன் அனுப்பலாம். சரி போயிட்டு ஐயா அப்படின்ட்டான். கிளம்பி வந்தோம். அதாவது ஏம்மா எல்லா வீட்லையும் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டிவி சீரியல் எல்லாம் தொலைச்சிட்டு வந்து உட்காந்துருக்கிறது பெரிய விஷயம். டிவி எல்லாரும் பார்ப்பீங்க. என் பொண்டாட்டி பாப்பா பாருங்க டிவி ஆண்டு அப்படியே தான் பார்ப்பேன். 1300 கொசு உள்ள போய் 2800 1 மணி நேரம் கழிச்சு வெளியில வரும். உள்ள போய் கும்மி அடிச்சு குடும்பம் நடத்தி 2800 கொசா வரும். அப்படியே தான் உட்காந்துருப்பான். இது மாதிரி டிவி பார்த்துட்டு இருக்கிறோம், சும்மா பார்க்க மாட்டா தம்பி. துணைக்கு பக்கத்துல என் தெருவில் உள்ள இந்த வயசான டிக்கெட்டு கேள்விங்க எல்லாம் தாய்மார்கள்லாம் ஒரு 5-6 கேள்வியை சேர்த்துக்கிட்டு ஒன்னா கும்பலா உட்கார வச்சுக்கிட்டு தான் நாடகம் பார்ப்பான். டிவி பார்க்குறான். டிவி பார்த்துக்கிட்டு இருக்கிறா, நல்லா நாடகம் சீரியல் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கு. நான் போய் ஆஃபீஸுக்கு போயிட்டு வந்து ரொம்ப கலப்பா சாயங்காலம் 8 மணிக்கெல்லாம் கதவை தட்டுறேன். உடனே பக்கத்தில் கேள்வி ஓசியில் டிவி பார்க்க வந்து சும்மா உட்காந்துக்கிற கேள்வி சொல்லுது பாருங்க. கதவை தட்டி உள்ள போகிறான். கண்ட நேரத்தில் கண்ட நாயும் வந்து நுழையுது பாரு அப்படின்னு பேசிக்கிட்டேன். என் வீட்டில் நான் கட்டின லோன் வாங்கி கட்டின சொந்த வீட்டில் மாதம் 7855 ரூபா இஎம்ஐ போய்கிட்டு இருக்கு. என் வீட்டுக்கு நான் போகிறேன், என் கண்ட நேரத்தில் கண்ட நாயும் வந்து நுழையுது பாருங்க. அதுக்கு என் மனைவி என் கொண்டாட்டி நான் தொட்டு தாலி கட்டின என் தங்கம் சொன்னா பாருங்க, அது வேற யாரும் முன்னாடி நான் என்னை தொட்டு தாலி கட்டின சொரி நாய் தான் உள்ள வருது, வந்துட்டு போகுது விடு அப்படின்னா. டிவியை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே கடுப்பாகி போய் இவளுக்கு ஒரு முடிவு கட்டும்டா அப்படின்னு சொல்லி பெரிய டிவி, நல்ல 63 இன்ச்சு டிவி, நல்ல பெரிய டிவியை வாங்கி வச்சு எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவன் தொல்லை தாங்கல. இந்த கூட்டத்தெல்லாம் இந்த கேள்வியெல்லாம் எப்போ துரத்தி விடணும்னா இவள்கிட்ட சொன்னால் சண்டை வளர்ப்பா கரண்டி தூக்கிடுவாளன்ட்டு இவளை முதல்ல சரி பண்ணுவோம் அப்படின்ட்டு போவோம் அப்படின்னு டிவிக்கு பின்னாடி நல்ல பெரிய போர்த்திக்கும். அதில் போய் வாசலில் புடவை எடுத்து தூக்கு மாட்டி
ஒரு உனக்கு சந்தோஷமா இருக்கு, தூக்க மாட்டா மாதிரி ஆக்ஷன் பண்ணுவோம், அப்பயாச்சும் இந்த டிவி பார்க்கறத நிறுத்துருவான்னு கழுத்துல கொடைய போட்டு சுத்தி ஒரு காலை தூக்கி ஜன்னல்ல வைக்கிறேன். அதுல ஒரு கேள்வி சொல்லுது, அங்க பாரு டிவியில எவனே தூக்க மாட்டி தொங்குற மாதிரியே காட்டுறாங்க. என் வீட்டுல நடக்கிற கொடுமை தாங்காம நான் தூக்க மாட்டி தொங்க போறேன். வந்த கேள்வி பார்த்துட்டு சொல்லுது, அங்க பாரு எவனே தொங்க போறான்னு. என் முன்னாடி வித்து பார்த்துட்டா இது நம்ம ஆள் பாரு இருக்கா அப்படின்ட்டு, யோ இல்லையா அப்படின்ட்டு, ஐயோ என்னையா ஐயா இப்போ ஏயா அப்படின்னு, பரவாயில்ல நம்ம மேல பாசம், ஐயோ போவாதையா அதை எடுக்காட்டியா ஏயா பாட்டு அப்படின்னு. 22 ஆண்டு காலம் 22 ஆண்டு காலம் உன்னோடு வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. என் அன்பு மனைவின்னு சொல்றேன். இங்க இருந்து என்ன காப்பாற்றணும் பார்த்தா நேரம் ஒரு பெட்ரூமுக்குள்ள போய் பீரோவை திறந்து ஒரு நூல் சேலையை கொண்டாந்து எடுத்து கையில கொடுத்து, யோ அது ஆடி பேருக்கு தள்ளுபடியில் வாங்கின 18,000 ரூபாய் புடவை, அதுல மாட்டாங்க, இந்த வேட்டி சேலை ஃப்ரீயா கொடுத்தாலும் பொங்கலுக்கு அந்த புடவை இருக்கு, இதுல மாட்டிக்கிட்டு தூங்க அப்படிங்கிற. நான் போறதுல வருத்தம் இல்லை, 18,000 ரூபாய் புடவை போகுதான். இருந்தாலும் கூட அந்த மகிழ்ச்சியா எல்லாரோடையும் ஒன்னா சேர்ந்து உட்காந்து அந்த டிவி பார்க்குற அந்த சந்தோஷம். அதாவது ஒரு ஊர்ல இது மாதிரி தான் பேசிக்கிட்டு இருந்தேன். கரண்ட் 2 முறை போயிட்டு திரும்பி வந்துச்சு. 3வது முறை கரண்ட் போச்சு, கூட்டம் போயிடுச்சு. கடைசியா 2 பயம் உட்காந்துருந்தா. அந்த 2 பயில பாத்தீங்கன்னா என் மோரை அப்படியே உத்து பேன்னு பார்த்துக்கிட்டு இருந்தான். பரவாயில்ல, ஒருத்தரும் நம்ம பேச்சை கேட்கல, 2 பயலாச்சும் கேட்கறான் அப்படின்ட்டு விடாம நான் பாட்டுக்க பேசிக்கிட்டு இருந்தேன் பாருங்க. அதுல ஒரு பொடி அந்த மைச்சத்துக்கு பக்கத்துல 2 பய தான் உட்காந்துக்கிறான். ஒரு பொடிய எதை சொன்னாலும் 2 நிமிஷத்துக்கு ஒரு முறை அப்படின்பா. பக்கத்தாப்புல இருக்கிறவான் அப்படின்னு தலையாட்டுவான். சரி பரவாயில்ல, 2 பொடியனாச்சும் கேட்கறான்ட்டு விடிய விடிய பேசிக்கிட்டு இருந்த பாருங்க. 2 வயலும் கவுந்துட்டான். என்னடா அண்ணா நாட்டமகாரரை கூப்பிட்டு, என்னங்க எல்லாம் போடா புத்தி கட்ட பயமோன்ட்டு அது வீட்டுக்கு போயிடுச்சு 2 பொடியனோ தான் கேட்டுக்கிட்டு இருந்தான். அவனும் கடைசியா கவுந்துட்டானா. என்ன நல்ல அது ஒன்றும் இல்லை தம்பி, முதல்ல அப்படி மூச்சை இழுத்து விட்டான் பாரு. அவனுக்கு 4 வருஷமா ஆஸ்துமா, 5 வருஷமா ஆஸ்துமா. பக்கத்தாப்புல ஒருத்தன் தலையை வெட்டி வெட்டி ஆட்டினா பாரு, 4 வருஷமா நரம்பு தளர்ச்சி. 2 வயலும் எங்க போனாலும் இதை கண்டினியூவா செஞ்சுக்கிட்டு இருப்பான். நீ ரொம்ப சந்தோஷப்பட்டுறாதரா அப்படின்னாரு. நான் அவமானப்பட்டதுல அண்ணனுக்கு அவ்வளவு சந்தோஷம். இந்த மாதிரி வாழ்க்கையை ரசிச்சு வாழணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஜிங்கு ஜிங்குன்னு நடக்கிற நடையில நூலை விட்டு போச்சு மம்மா சுத்த வடையில, ஜெட்ட போல நான் புஷ்ன்னு பாயிர, பின்னால வந்து நான் சூப்பராக செய்யற, குடுகுடுன்னு ஓடி வாடி நீதான் எனக்கு வேணும், கண்ணை மூடி திறந்து பார்த்தா தீபம் பார்க்கணும், சில்லாக்கி சில்லாக்கி நீ சீன ஓட்ட சிலேபி, மாமன்கிட்ட காட்டாதடி திருவிழிக்கு பிள்ளாப்பியே மைமா மைமா மாமன நம்பி நீ வாமா, ஏ மைமா 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 மாம உனக்கு ராமா, ஏ மைமா பேரு தாண்டா அஞ்சல, அவ கபில பூந்துட்டா நெஞ்சில, உன்னாண்டதான் நானும் வந்து கெச்சல, ஆனா மாட்டிக்கின்னு தவிக்கிறேன் லவ்ல. அப்படி சந்தோஷமா ஜாலியா கொண்டு போங்கய்யா. அதுல ஒன்றும் பெரிய ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு சிலைக்கு பிள்ளைக்கு அதுக்கெல்லாம் அர்த்தம் கண்டுபிடிக்காதீங்க. சந்தோஷமா இருக்கணும் அப்படியே ஜாலியா. அரசையில பறிச்சு வந்து அதுல என் காதல் எழுதி ஆத்தோடு அனுப்பி வச்சேன், ஆடுவத தின்னடிச்சு கருக்களில பாட்டு போட்டு காதலையும் சொல்ல வந்தேன், கண்மணியோ நீயோ வந்த கரண்டும் அப்ப போயிடுச்சு, ரோசா பூ கொடுத்து ஆசைய சொல்ல நினைச்சேன், வீசும் காத்துலாம் அதுவும் உதுந்தொரிச்சு மனச பறிக்கும்